இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வேலைன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு நீ சம்பாதனை தான் உனக்கு முக்கியம்னு சொல்லி நீ ஓடிக்கொண்டிருந்தால் எவ்வளவுதான் நீ உழைத்தாலும் நீ வளர்ச்சி அடைய முடியாது, நீ முன்னேற முடியாது, நினைச்சதை சாதிக்க முடியாது. நீ குறைவான சம்பளம் வாங்கினாலும் ஆலயத்துக்கு சரியாக போகிற ஆளாக இருந்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏற்கனவே நான் சொன்னது போல பூமியின் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே, பூமியின் மிக உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உடைய காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும். வர 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 நீங்கள் விருத்தி அடைவீங்க. எப்பொழுதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படியே நீங்கள் எப்பொழுதும் பச்சையான ஒலிவ மரத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். செழிப்பை பார்ப்பீர்கள். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வளர்ச்சி அடைய செய்வார், விருத்தி அடைய செய்வார்.